ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு புது அனுபவம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஹாரிஸ் சாருக்கு தேங்க் பண்ணோம். என்னடா அது ஒரு ஃபிலிம் டைரக்டர் ஒரு கான்செப்ட் என்ன பண்ணுறாங்கலாம் பார்க்குறீங்க, அதுதான் உங்களோட எல்லா முகத்துலையும் தெரியுதுன்னு நினைக்கிறேன். பட் இட்ஸ் அ வெரி வெரி சேலஞ்சிங் திங். ஐ ஷுட் தேங்க் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாரிஸ் சார் தேங்க்ஸ் சொல்லணும். இந்த ஃபஸ்ட்டு மீட்டிங் நடந்தது இந்த கான்செப்ட் பற்றி. எனக்கு ஓகே, ஒரு கான்செப்ட் நடக்குது, அதுக்கு மியூசிக் வீடியோ அதை பண்ணணும், இல்லை சம்திங் ஏதாவது கமர்ஷியல் பண்ணணும் அப்படின்ற ஒரு பேஸ் தான் நான் ஐ தாட் டே காலிங் மீ. அப்புறம் உள்ளே போகும்போது ஹாரிஸ் சாரை மீட் பண்ணோன்னே ஹாரிஸ் சார் சொன்னாங்க, இல்லை இது ஒரு கான்செப்ட் ஒன்று பண்ணுறோம், இந்த கான்செப்ட் எப்படி இருக்கணும்னா த மோஸ்ட் என்டர்டைன்மெண்ட் கான்செப்டாக இருக்கணும், அதாவது த கட்டிங் எட்ஜ், பிகாஸ் த ஹாரிஸ் ஆன் த எட்ஜ், அந்த ஷோக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு விஷயமும் இது ஒரு எட்ஜாக இருக்கணும். தி ஆல்வேஸ் கால் இஸ் கட்டிங் எட்ஜ் சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஸோ அது மாதிரி இந்த ஷோவை டோட்டலாகவே வந்து ஒரு சீம்லெஸ் ஷோன்னு சொல்லுவாங்க. என்னென்னா ஒரு சின்ன ஒரு மில்லி செகண்ட் கூட உங்கள் ஆடியன்ஸோட அட்டென்ஷன் மாறாமல் அந்த ஷோ ஃபுல் ஆக்கியூபைடாக இருக்கணும். ஒரு ஃபிலிம் மாதிரி இருக்கணும், ஒரு 2 hours ஃபிலிம் மாதிரி இருக்கணும், ஒரு 3 hours ஃபிலிம் பார்க்குற மாதிரி ஒரு அனுபவம் இருக்கணும். அது வந்து பிகாஸ் நம்ம பார்த்துருப்போம், நம்ம கான்செப்ட் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், பிகாஸ் சம் ஷோஸ் வி ஹவ் சீன். பட் இந்த கான்செப்ட் அந்த மாதிரி இல்லை, இது வேறு லெவலில் இந்த கான்செப்ட். ஐ திங்க் டெக்னோ ஃப்ரண்டஸ் மிஸ்டர் முரளிதரன் சார் அண்ட் சிவகுமார் சார் எல்லாமே வந்து வெரி 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 டெக்னிக்கலி சவுண்ட் பீப்புள். இந்த ஷோ வந்து ஒரு உலகத்தரம் சொல்லுவாங்க இல்லைங்களா படங்களில், அது மாதிரி ஒரு கான்செப்டில் இது உலகத்தரம், ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில். ஐ திங்க் ஃபஸ்ட் டைம் நம்ம இந்தியன் எக்ஸ்பீரியன்ஸில் I think concert experience is going to be a very, I think world experience சொல்லலாம். It's going to be a very very new way of doing a concert. இந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக ஒரு கான்செர்ட் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு கொஷின் தான் அவங்களுக்கு வரும்போது இருக்கும்னு நினைக்கிறேன் மனசில். நான் ஃபஸ்ட்டு வந்து நான் போனேன் ஹாரிஸ் சாரை கேட்டேன், சார் ஹாரிஸோட சாங் போதும், அவங்களோட சிங்கர்ஸ் போதும், அதை விட ஒரு பெரிய என்டர்டைன்மெண்ட் என்ன வேணும் அந்த கான்செர்ட்டுக்கு, அதுக்கு மேலே ஒன்றும் தேவையே இல்லை அந்த கான்செர்ட்டுக்கு. ஆனால் அதை தாண்டி வாட் ஹாரிஸ் சார் வாண்டட், பிகாஸ் I think he's a master, because I don't want to talk about, because it's a legend, ஒரு legendary musician நம்ம இந்தியன் சினிமாவுக்கு. he's done a magic in films, today the film run for அவருக்காக தியேட்டருக்குள்ளே வர முடியும், அவருக்காக படம் ஓடும், அந்த மாதிரி ஒரு காலகட்டம் இது. எப்படி ஒரு 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 லெஜெண்டரி மியூசிஷியனை ஒரு லைவ் பீப்புளோட ஒரு டைரக்ட் பாண்டிங் கொடுக்கறதுக்கான ஒரு பியூட்டிஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ திங்க் வி ஷுட் தேங்க் ஹாரிஸ் சார். அக்செப்ட் பண்ணதுக்கே நான் ஹாரிஸ் சார் தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் கான்செப்ட் ஐடியாவுக்கு. ஐ திங்க் நான் ஹாரிஸ் சார் சொன்ன விஷயம் என்னென்னா, எங்கள் எல்லாருக்குமே சொன்ன விஷயம் என்னென்னா, ஒவ்வொரு செகண்டு கூட ஆடியன்ஸ் வந்து அந்த கான்செர்ட்லேருந்து வெளில வந்துடக்கூடாது, ஒரு 3 hours கம்ப்ளீட்டாக அதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னா. நான் சொன்னேன் அவங்க மியூசிக்கே போதும் சார், அதுக்கு அதை தாண்டி ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொன்னேன். இல்லை, அது கூட நம்ம நாங்கள் என்ன நினைக்கிறோம் அச்சீவ் பண்ண நினைக்கிறோம் அந்த கான்செர்ட்டில் non-stop entertainment. I think that's a right word. I think it's going to be a complete surprise every time, or every song முடிஞ்ச பெரிய சர்ப்ரைஸ் இருக்க போது பார்க்குறவங்களுக்கு வரவங்களுக்கு. I think the money is worth, the over going to come and watch it, the money is going to worth than what they are spending. நிறைய சொல்லணும்னா நான் சொல்லாமன்னு தெரியல, நிறைய டான்சர்ஸ், இன்டர்நேஷ்னல் டான்சர்ஸ் வராங்க, இன்டர்நேஷ்னல் டெக்னீஷியன்ஸ் வராங்க, லைட்டிங்க்குன்னு புதுசாக ஃப்ரம் துபாயிலேருந்து ஃப்ராங்க்னு ஒருத்தர் வராரு, சவுண்டுக்கு தனியாக ஒருத்தவங்க வராங்க. நான் கேள்விப்பட்டிருப்போம் ஒரு மைக்கேல் ஜாக்சனோட கான்சர்ட், ஒரு மடனோட கான்சர்ட், அவங்க அந்த மாதிரி கேள்விப்பட்டிருப்போம். நீங்கள் பார்க்க போகிறீங்க நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லை, இது இன்டர்நேஷ்னல் டூர், இது ஆல்மோஸ்ட் கவரிங் ஆல் ஓவர் த வேர்ல்ட். இந்த கண்டிப்பாக நம்ம சென்னையில் ஆரம்பிக்க போது இட்ஸ் கோயிங் டு பி வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்குறவங்களுக்கு. தட் மச் ஐ கேன் சே, அலோட் டு சே, இவ்வளோ தான் நினைக்கிறேன் நான் சொல்கிறதுக்கு. ஹாரிஸ் சாரோட ஒரு படம் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை இருந்தது. அது ரொம்ப நாளாக அவரோட ஒர்க் பண்ணணும், அவரோட இன்ட்ராக்ட் பண்ணணும், ரொம்ப ரொம்ப நிறைய ஆசை இருந்தது. 2 படம் ட்ரை பண்ணேன், அவரோட டேட்ஸ்லாம் ஐ கெட் a great honor to work with him in this concert. Our job is to elevate the whole thing and completely அவரோட மியூசிக்கை நாங்கள் ஃபில்லர்ஸ்னு சொல்லணும் இந்த கான்சர்ட்டுக்கு. we provide not provide fillers, we are fillers here. We just want to be with him and want to as a ஆடியன்ஸாக நாங்களும் உட்காந்து அந்த கான்சர்ட்டை என்ஜாய் பண்ண போகிறோம். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும், இந்த ப்ரெஸ் பீப்புளுக்கு, ஐ திங்க் மீடியாவுக்கு தேங்க் பண்ணணும். ஐ திங்க் இந்த கான்சர்ட்டை நெக்ஸ்ட் லெவல் இன்டர்நேஷ்னலாக சொல்லுவாங்க இல்லையா, ஒரு சின்ன ஒரு அட்டென்ஷன் இருக்கும் ஒரு கான்சர்ட்ஸ்க்கு. இப்போ அந்த மாதிரி ஒரு பெரிய பிராண்ட் இந்த கான்சர்ட் நடக்குது. ஐ விஷ் ஆல் உங்கள் எல்லாரோட கோஆப்ரேஷன் சப்போர்ட் தேவைன்னு நினைக்கிறேன் டெக்னோ ஃப்ரெண்டர்ஸ் சார்பாக.
டெக்னோ ஃப்ரெண்டர்ஸ் ஐ திங்க் அவங்க வந்து வெரி வெரி வெல் எக்யூப்ட் இன் எவ்ரி திங், டெக்னிக்கலி வெரி சவுண்ட். They will take this concert next level. I'm sure very guaranteed entertainment. That's all I can say in all of now. Thank you so much. முதல்ல பத்திரிகை நண்பர்களுக்கும் டெலிவிஷன் நேர்களுக்கும் இந்த டெலிவிஷன் சேனல்ஸ்க்கும் என்னுடைய தேங்க்ஸ். எதுக்குன்னா ஷோஸ் விட்டுடுங்க. லாஸ்ட் 10 இயர்ஸாக என்னோடய கெரியர் ஸ்டார்ட் ஆகி 10 வருஷம் ஆகுது. 2001 மின்னிலே வந்துச்சு, கிட்டத்தட்ட இதே நேரத்தில் பிப்ரவரியில் வந்துச்சு. ஸோ அதோட 10 இயர்ஸ் ஆகுது. ஸோ இந்த கடந்த அந்த ஒரு டிகேட்டுன்னுவாங்க, ஸோ பெரிய விஷயம். 10 வருஷம் என்னை நீங்கள் வந்து அப்படியே அணைச்சி கூட்டு போனதுக்கு. ஏன்னா 10 வருஷம் நான் ஸ்கூலில் படிக்கும்போது அவ்வளோ சரியாக பர்ஃபார்ம் பண்ணல. பட் நான் கூட எதிர்பார்க்கல. முதல் படம் பண்ணும்போதே என் பாட்டெலாம் மக்களுக்கு பிடிக்குமா, எனக்கே இசையமைக்க வருமான்ற சந்தேகம் கண்டிப்பாக இருந்தது. ஸோ அந்த முதல் படம் பண்ணி மக்கள்கிட்டேருந்து கிடச்ச அந்த வரவேற்பு, ஸோ அதுதான் எனக்கு வந்து என்னாலும் இசையமைக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கை கொடுத்தது. ஸோ ஐ ஷுட் தேங்க் மை ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும், உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. உங்களுடைய கிரிட்டிசிசம், உங்களுடைய கருத்துக்கள் தான் என்னை வந்து இந்த அளவுக்கு என்னை மெருகு ஏற்றிருக்கு. ஒரு தங்கத்தை புடமிடுற மாதிரி நீங்கள் நாக்கிருக்கீங்க. ஸோ அதுக்கு என்னோட நன்றி. அண்ட் இந்த நேரத்தில் என்னை இசையமைப்பாளர் அறிமுகப்படுத்தின என்னுடைய இயக்குனர் கௌதம் மேனனுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ தென் எனக்கு கடந்த ஒரு 4-5 வருஷமாகவே ஸ்டேஜ் ஷோ பண்ணணும்னு சொல்லிட்டு நிறையா ரசிகர்கள் வேண்டுகோள் விடுத்திருந்தாங்க. பத்திரிகை நண்பர் SR அசோக்குமார் அவர் கூட என்னை பேட்டி எடுக்கும்போது முதல் கேள்வி அதுதான் கேட்பார், எப்போ நீங்கள் ஷோ பண்ண போகிறீங்கன்னு. நானும் அப்படியே பார்த்துட்டு கூடி சீக்கிரம் பண்ணிடலான்னு சொல்லுவேன். என்ன ஒரு விஷயம் இருந்ததுன்னா, எனக்கு வந்து திரைப்படம்ன்றது ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் ஓடும். அதில் வந்து ஒரு ஸ்க்ரீனோட நம்மளை வந்து ஒரு கனெக்ஷன் ஒன்று அப்படியே நம்மளை வந்து கொண்டு போகும். என்னென்னா அந்த சவுண்டு, லைட்டு, அப்புறம் ஆம்பியன்ஸ். நம்ம வீட்டில் டிவியில் சினிமா பார்க்கும்போது கூட அந்த தியேட்டரில் வியூ பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் வராது. ஏன்னா அந்த ஆடியன்ஸ் கிடையாது, நம்மளுக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸுக்கு வரும். ஸோ இவ்வளோ சைக்காலஜிக்கலாக சில விஷயங்கள் சேரும்போதுனா தியேட்டரில் போய் பார்க்கும்போது ரொம்ப நல்ல ஒரு விஷயம் நடக்குது. பட் இதே ஸ்டேஜ் ஷோன்னு வரும்போது என்ன ஆகுதுன்னா, ஒருத்தர் பாடுவார், நிறைய கலைஞர்கள் இசை வாசிப்பாங்க, நைஸ், ஒரு 5 நிமிஷம் நல்லாயிருக்கும், 10 நிமிஷம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் போனால் ஒரே ஸ்டைல் ஆகிடுது, எல்லாம் ஒரே மாதிரி ஒரு விஷயம் வந்து ஒரு 2.5 மணி நேரத்துக்கு நடக்கும். அப்புறம் எப்படா முடியுன்ற மாதிரி நம்மளுக்கே சலிப்பு தட்டும். எனக்கு தட்டும் நிறையா. ஏன்னா மியூசிக்ன்றது பயங்கரமான ஒரு வெப்பன். கொஞ்சம் சொதப்பிட்டா நம்மளை போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படி பார்க்கும்போது என்ன ஷோஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போது நல்லா இருக்கு, எண்ட் பண்ணும்போது நல்லா இருக்கும், நடுவில் அப்படியே சொங்கும். ஸோ அதனால் எனக்கு பயம் என்னென்னா, ஷோஸ் பண்ணோன்னாலே எனக்கு அந்த ஒரு விஷயம் வரும், நம்மளால் ஹோல்ட் பண்ண முடியுமா அப்படின்னும் போது அந்த நேரத்தில் தான் லைக் லாஸ்ட் இயர் மிஸ்டர் முரளிதரன் டெக்னாலஜி ஃப்ரண்டிலேருந்து வந்து என்னை மீட் பண்ணார். அப்போ வந்து அவர் வந்து இந்த கான்செப்டை என்கிட்ட ப்ரெசென்ட் பண்ணார். ஸோ தட் இஸ் ஃபியூஷன், மேரேஜ் ஆஃப் லைட் அண்ட் சவுண்ட் as well as audience. ஏன்னா இந்த ஷோவில் ஆடியன்ஸ் கூட பார்ட் ஆஃப் த ஷோ, அவங்க தனியாக இல்லை, தே ஆர் நாட் ஸ்பெக்டேட்டர்ஸ். ஸோ அவங்களும் எங்களுடைய ஷோவோட சேர்ந்து படம். ஸோ ஐ ஃபெல்ட் இட் வாஸ் ஸோ நைஸ், இன்னோவேட்டிவ், ரொம்ப நல்லா இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஐ வாஸ் எக்ஸைட்டட், நீங்கள் ஒர்க் பண்ணி கொண்டு வாங்கன்னு. ஸோ அவர் கொண்டு வந்து எல்லாம் கேதர் பண்ணார், எல்லாம் பண்ணணும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீங்கள் பார்த்தீங்களா, இது வந்து ஒரு அட்லீஸ்ட் இது ஒரு 15% தான். இதுக்கு மேலே ஆக்சுவலாக நாங்கள் ஒன்றும் பர்ஃபார்ம் பண்ணல. இந்த மாதிரி வந்து அவங்க பிரம்மாண்டமான ஒரு மேடை, அப்புறம் வந்து கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜி. ஸோ ஒரு பாடலுக்கும் ஒரு புது அனுபவம். ஸோ நீங்கள் வந்து ஒரு பாட்டை முடித்தோடனே சரி அடுத்த பாட்டை இந்த மாதிரி தானே பண்ண போகிறாங்கன்னா அது இல்லை, வேற ஒன்று நடக்கும். ஸோ ஐ மேட் ஷுர் இந்த ஷோ 2.5 hours தான் இருக்கணும். இதுக்கு நடுவில் நோ ஸ்பீச், நோ பொன்னாடை, நோ பாராட்டு, நோ நத்திங் கார்லேண்ட், ஒன்லி மியூசிக் 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 மியூசிக். ஸோ மக்கள் மியூசிக் கேட்கறதுக்காக வராங்க. ஸோ தே ஷுட் கெட் என்டர்டெயின். அதுதான் இந்த ஷோட சக்ஸஸ் அப்படின்னு சொன்ன அவரும் அவர் எடுத்துக்கிட்டாரு. பெரிய விஷயம் என்னன்னா நோ காம்பியர்ஸ். ஸோ இந்த மாதிரி அடுத்த பாடல் அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்புறம் எந்த ஒரு இது இல்லை, ஒரு பாட்டு முடிஞ்சுன்னா டக்குன்னு சாங் போகும், முடிஞ்சுட்டு நேரத்தோட வீட்டுக்கு வந்து நீங்கள் அடுத்த நாளைக்கு தூங்கலாம். ஸோ அந்த ஒரு விஷயம்.
அப்போ போது இவ்வளோ பெரிய விஷயத்த கொண்டு போய் சேர்க்கணும் போது தேர் ஆர் மெனி பீப்புள் ஸ்டேஜ் டைரக்டர்ஸ்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு இருந்து மறுபடியும் அவங்க டிப்பிக்கலான ஒரு ஸ்டேஜ் ஷோ மாதிரி பண்ணிடுவாங்க அப்படின்னும் போது பார்த்திபன் நான் அவர்கள் முரளியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரு சில நான் வந்து டைரக்டர்ஸ் எடுப்போம், மூவி டைரக்டர்ஸ். ஏன்னா தே நோ த பல்ஸ் ஆஃப் த ஆடியன்ஸ். இது வந்து ஷோ வந்து 20,000 30,000 40,000 பேர் வர இடம். ஸோ அவங்களுக்கு கடைசி ரோல் இருக்கிற ஒரு குடிமகன் கூட அந்த என்ஜாய் பண்ணணும், அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை நம்மளுக்கு கொடுக்கணும் போது டைரக்டர்ஸ்க்கு தான் அந்த பல்ஸ் தெரியணுன்னே they are so sweet to get Mr. Vijay. So I was so happy. ஏன்னா நான் பர்சனலாக விஜயோட ஃபேன். அவருடைய படத்தை இந்த தெய்வ திருமகள் இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி இந்த மெட்ராஸப்பட்டினம் பிரமாதமான ஃபிலிம். ஸோ நானும் நிறைய பேட்டியில் சொல்லியிருக்கேன். ஸோ ஐ ஷுட் தேங்க் விஜய் ஃபார் தட். நான் கூப்பிட்ட உடனே அவர் வந்து இஸ் ஸோ ஸ்வீட், வந்து எங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதை ரொம்ப ஆர்வத்தோட முன் வந்து செஞ்சார். ஸோ அவருடைய ஐடியா, அப்புறம் இந்த டெக்னாலஜி, அப்புறம் இதுக்கு வந்து பின்னாடி மிகப்பெரிய பிரம்மாண்ட செலவு இருக்குது, பெரிய பட்ஜெட். ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து இதெல்லாம் வந்து வி ஆர் தேர், என்னென்னமோ தினைக்கும் பண்ணிகிட்டே இருக்கிறோம். பட் மக்களுக்காக ஒரு விஷயம் பண்ணணும்னு சொல்லிட்டு வி ஆல் ஒரு குட் திங். அது எங்கெங்கே வெளிநாட்டில் நடக்குது, அது ஏன் நம்ம ஊரில் வந்து அதுவும் நம்ம மொழியில் தமிழில் பண்ணுன்றது என்னோட ஆசை. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஷோ தமிழில் சென்னையில் நாங்கள் வந்து இதற்காகவே பிரம்மாண்ட மேடையை போட்டு அமைச்சு முழுக்க 100% தமிழ் பாடல்கள் தான் இந்த ப்ரோக்ராமில் அரங்கேற்ற படம். அண்டு அது மட்டும் இல்லை, அவங்க ஒரு லைட் சைடு சொல்லிட்டாரு. எங்கள் மியூசிக் சைடில் வந்து இது ஃப்ரெஞ்சு கலைஞர்கள், தமிழ் கலைஞர்கள், சீன கலைஞர்கள், இந்த மாதிரி உலகத்தில் இருக்கிற சிறந்த கலைஞர்களையும் கொண்டு வந்து நாங்கள் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஐடியா பண்ணியிருக்கோம். அதோட இந்த சாங்ஸ் பர்ஃபார்ம் பண்ண ஒரிஜினல் ஆர்டிஸ்ட், ஸோ நான் இன்ட்ரடியூஸ் பண்ண ஆர்டிஸ்ட் சரி, முன்னாடி இருந்த லெஜெண்டரி சிங்கர்ஸ் இப்போ கேகேலாம் இருக்காங்க, ஸோ அவங்களும் பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. அண்டு அதோட கோரியோகிராஃபர்ஸ், டான்சர்ஸ், ஐ திங்க் தேர் கம்மிங் ஃப்ரம் சைனா. ஓகே, சைனா, நார்த் இந்தியாலேருந்து எல்லாம் வராங்க. ஸோ எனக்கே எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது, அதே நேரத்தில் எனக்கும் டென்ஷனாக இருக்குது. ஸோ பட் ஸ்டில் கடவுளுடைய கிருபையில் என்னோட முதல் படம் மாதிரி இதையும் வெற்றிகரமாக செஞ்சு முடிப்பேன்னு நான் நம்புகிறேன். அது உங்களுடைய ஆதரவு எனக்கும் எப்பயுமே தேவை. தேங்க்யூ. ஒரு